சென்னை அமைந்தகரையில் நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள 6 அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் திரு பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டிடத்தில் ஏற்பட்டிருக்கிற தீ விபத்து பற்றி சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீட்கும் நடவடிக்கை எந்த அளவு நடந்துகிட்டு இருக்கு? நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய நெல்சன் மாணிக்க ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6 மாடி கட்டடம். இந்த கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு இப்போ வந்து தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தீயை அணைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 தீயணைப்பு வண்டிகள் வந்து இப்போ இந்த இடத்துக்கு விரைஞ்சிருக்கு. திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த 6 மாடி கட்டடத்தில் 4வது ஃப்ளோரில் வந்து சென்னை சோப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி வந்து 4வது ஃப்ளோரில் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. விஷுவலாக பதிவாக காட்சி பாத்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள 4வது ஃப்ளோர்ல இருந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து புகையா வந்துட்டு இருக்கு. 3 தீயணைப்பு வண்டிகள் வந்து இந்த தீயை அணைக்கிறதுக்கு வந்து இப்ப வந்து முடுக்கி விடப்பட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இந்த தீயணைப்பு வண்டிகள் வரிசையா நிக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. தீயணைப்பு வீரர்கள் வந்து போராடி தீ அணைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை வந்து நேரடியாக பார்த்த சில நபர்கள் நம்ம இடத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். சார், இந்த 4வது ஃப்ளோர்ல தீ பிடிச்சது சொல்லப்படுது. நீங்க மேலதான் இருந்தீங்களா? ஆமா, ஆக்சுவலி நாங்க வந்து எனாக்டஸ் ஆர்இசின்னு ஒரு காலேஜ் வந்து மீட் நடந்துட்டு இருந்துச்சு. சதன் டைனமிக்ஸ்ன்ற கம்பெனியில் வந்து மீட் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 3:15 அந்த மாதிரி டைமில் வந்து என்னாச்சுன்னா திடீர்னு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி கரண்ட் கட் ஆயிடுச்சு. பக்கத்தில் எங்கள் மீட் நடந்துட்டு பக்கத்தில் வந்து சென்னை சோப்ஸ்ன்ற கம்பெனி இருந்துச்சு. அங்கே திடீர்னு பார்த்தா கதவை யாரோ இடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளில வந்து பார்த்தா இடித்து ஓப்பன் பண்ணி அங்கே பார்த்தா நல்லா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்வர்லாம் எடுத்துகிட்டு அணைக்க பார்த்தாங்க. கொஞ்சம் தூரம் அணைச்சாங்க, பட் முடியல. நல்லா தீப்பட்டனால இப்போ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு. இப்போ எல்லாரையும் வந்து எவாக்குவேட் பண்ணிட்டு தீயணைப்பு வண்டிகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தீயணைப்பு வீரர்கள் தங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தீ வந்து எந்த அளவுக்கு வந்து கட்டு மீறி போயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 6 மாடி கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா 3 லிஃப்ட் வந்து இந்த பகுதியில் வச்சிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில், அதாவது அமைந்தகரை பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கைவாக் பக்கத்தில் தான் இந்த கட்டடம் இருக்கு. இது 6 மாடி கட்டடத்தில் இப்போ 4வது ஃப்ளோரில் அதிகப்படியான அளவில் புகை வரக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே தகவல் கிடைச்சோன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய புகை காரணமாகவும் அதுக்கு இருக்கக்கூடிய அதிகமான அளவில் நெருப்பு வெளியேறினதுனாலையும் எத்தனை பேர் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் தெரிய வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் கடுமையான முயற்சி செய்து உள்ள போய் வந்து இந்த 4வது மாடிக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து ஒரு புகை மண்டலமாக தான் காட்சி அளிக்குது. இப்போ நம்மளால பேச முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து புகை உள்ள இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய காட்சி வந்து கரும்புகை சூழ்ந்த பகுதியாக தான் இருக்கு. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தங்களை பணியை மேற்கொண்டிட்டு இருக்காங்க. உள்ள உயிருக்கு எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நேரலையில தொடர்ந்து பார்க்கலாம். பிரசாத், இப்போ அங்க இருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் பத்தி சொன்னீங்க. அங்க எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் இருக்கு? எத்தனை மீட்பு பணியாளர்கள் அங்க இந்த மீட்பு நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம நியூஸ் 7 பொறுப்பும் பொதுநலம் அப்படிங்கிற வார்த்தை உண்மையாக்கக்கூடிய வகையில் இந்த கட்டடத்தில் இப்போ தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ள போய் அந்த பதிவாகக்கூடிய காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தீ வந்து பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீயணைப்பு வீரர்கள் வந்து தங்க பணியை பெஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 தீயணைப்பு படை வீரர்கள் வந்து இந்த பணியை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பதிவாகக்கூடிய காட்சி இந்த தீயணைப்பு வீரர்கள் வந்து மேல வந்து இந்த 4வது மாடியில வந்து அந்த புகை வெளியேறக்கூடிய காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கட்டடத்தில் இந்த புகை வெளியேறிட்டு இருக்கு. உள்ள தீயணைப்பு வீரர்கள் உயிருக்கு போராடக்கூடிய நபர்களை வந்து வெளியே எடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சென்னை அமைந்தகரை பகுதியில் நெல்சன் மாணிக்க ரோட்டில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து இந்த கட்டடத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அனைவரும் வெளியேற்றப்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ 4வது மாடியில இருந்து உள்ள ஒரு நபர் கூட வெளியில எட்டி பார்த்தாங்க. அது மாதிரி வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அங்க நடந்துட்டு இருக்கிற மீட்பு பணிகளை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகள்ல அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பற்றி பார்க்கலாம். உங்க தகவல்களுக்கு நன்றி.